நான் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. என் வீட்டம்மா 8 வருஷமாக பிசாசு போராட்டத்தில் இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமான கோபம் வரும். வீட்டுக்கு நான் பயந்துக்கிட்டு தான் வருவேன். வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வரும்போது நான் பயந்துட்டு தான் வருவேன். அங்கே எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தால் ஒரு சந்தில் புந்தில் உள்ளே பூந்து அந்த டைமுக்குள்ளே வந்துடுவேன். இல்லைன்னு வைங்க, ஒரு 2 நிமிஷம் ஆனால் கூட போகுது, பயங்கர பிரச்சனை இப்போ வீட்டில். நிம்மதியாக இருக்காது வீட்டில். பிள்ளைங்கள்லாம் அடிப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் அடித்து பெரிய பிள்ளை ஒயரில் அடித்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா காயமே வந்ததுக்கு. எனக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் எப்படி ஒரு மாறுறோம்னு எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பயங்கரமான பிரச்சனையாக போகும். அண்ணன் ஒரு வாரம் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். நைட்டில் அவங்க தூங்குவாங்க, திடீர்னு எப்போ ஏஞ்சி உட்காந்துருப்பாங்கன்னு தெரியாது. பயங்கரமாக இருக்கும். அப்படியே உட்காந்துருப்பாங்க. இருட்டில் ஏந்திரிச்சு நம்ம ஏஞ்சி பார்க்க பக்குங்க ஒரு டைம். அப்படியே உட்காந்துருப்பாங்க ஏந்திரிச்சு, இன்னும் தலையை விரிச்சு போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க எழுந்திரிச்சு. அப்புறம் மைண்டில் ஏதாவது ஒரு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தோணும். நீ ஏதாவது பண்ணிக்கோ, தூக்கு போட்டுக்கோ, இறந்துரு, இருக்க வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் தோணும். ஒரு நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தூக்கு போட்டுட்டாங்க. திடீர்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதில் வாய்ப்பே இல்லை அதில். ஏன்னா அந்த கயிறு ரொம்ப ஹைட்டு, ஏறி ஜென்ஸாலே ஏறி போட முடியாது, சேர் போட்டு ஏறி போட முடியாது, ஒரு ஏணி இருந்தால் தான் ஏறி போட முடியாது. அப்படி இதில் மேலே தூக்கு போட்டு சுருக்கு போட்டுட்டாங்க. வந்து பார்த்தவங்க அத்தனை பேருமே இதில் வாய்ப்பேல எப்படி ஏறி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சந்தேகப்பட்டாங்க. நீனே போட்டு கொடுத்துட்டியா அப்படின்ட்டு. சாப்பாட்டில் கொஞ்சோண்டு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட உப்பு கேட்டோம்னா கூட அந்த சாப்பாட்டை தட்டை தூக்கி கடாய்விடுவாங்க வெளியில். ஒரு சேரை தூக்கி போட்டுட்டோம்னா சும்மா தான் வைப்பேன். லேசாக சவுண்டு கேட்டுருச்சுன்னா எதுக்குங்க இது, எங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் நீ சேரில் காட்டுறியா அப்படின்னு சொல்லி சண்டை வந்துடும். 8 வருஷத்தில் ஒரு நாள் கூட என் ஒய்ஃபோட நான் சிரித்து பேசினதில்லை. சிரித்து பேசினா சண்டை வந்துடும். இதுமாரி தானே வேறு யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் எப்படி குரங்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி நான் அப்படியே உள்ளே இருப்பேன். ஏன்னா கொஞ்சமாவது சிரிச்சுட்டு புன்னகை தெரிஞ்சிருச்சுனாவே அது பயங்கரமாக சண்டை வந்துடும். வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி, நம்ம இருக்கிறதுனால தான் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் நாள் கூட பயங்கரமாக சண்டை போடும்போது நம்ம செத்து போயிடலாம், நம்ம உயிரோடு எதுக்கு இருக்கணும்ட்டு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் தூக்கு போடுறதுக்கெல்லாம் போயிட்டேன். நான் எனக்கு அந்த 4 வருஷம் என்ன ஒரு இருந்தனே எனக்கே, என் குழந்தைங்க வளர்ந்ததே எனக்கு தெரியாது. கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்புறம் திருப்பதி 7 மலை ஏறி, அவருக்கு கால் முடியாதவர் தான், ஆனால் 7 மலை ஏறி 7 மலை இறங்கி வந்திருப்பாரு. இது மாதிரி எத்தனையோ கோயில்களுக்குலாம் நாங்கள் போய் பார்த்தோம். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போங்க சரியாக போகும், இந்த கோயிலுக்கு போங்க சரியாக போகும். எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போயிருக்கோம். எல்லாம் அவங்க சொன்ன கோயில் அத்தனை கோயிலுக்கும் போயிருக்கோம். எந்த ஒரு தெய்வமும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. திருமுருகன் எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியுங்க. கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. அடிக்கடி வீட்டில் ஒரே போராட்டம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவார். ஆண்டவரை பற்றி நான் சொல்லி ஜெபிக்கலாம் வாங்க, சத்தியண்டவில் சனி ஞாயிறு போடுவாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதில் போட்டு பார்க்கும்போது மோகன் அண்ணா இந்த பிசாசு போராட்டம் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு பயங்கரமாக ஜெபிச்சாங்க. அப்போ ஜெபிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க கீழே கடந்து பயங்கரமாக பிறல்றாங்க. டிவி ஆஃப் பண்ணுறதா என்னன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லுவாங்களே என்னன்ட்டு அந்த பயம் வேறு எனக்கு. அதனால சரின்ட்டு நாங்கள் கதை சாத்துமான்னு சொல்லி பாப்பாவை சொல்லிட்டு கதை சாத்திட்டாங்க. இவங்க மட்டும் பிறல்றாங்க, அவங்க ஜெபிக்கு பிறல்றாங்க. அசுத்தாவிகள் விலகுகிறது, நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உங்களை பயப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவே அந்த பெயரை சொல்ல கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயங்கரமா பிறல ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடுதலை ஆக ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது 2022 ஆகஸ்ட் மாதம் தெனிப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்தோம். அங்கே மோகன் அண்ணன் அந்த பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் நல்லா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கீழே நல்லா பிறல ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க. அலக்கழிச்சிட்டு என்ன உடம்புல இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியில் போய் நின்னதை நான் நல்லா உணர்ந்தேன். அப்போ எனக்கு முழு விடுதலை கிடைச்சது. அந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்குனுச்சு. தெனிப்பின் வாசல் ஜபத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல என் மனைவிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறேன். அவங்க கோபமே படுறதில்லை, முன்ன மாதிரி கோவப்படுறதில்லை. இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட அவங்க லேட்டாக வந்தால் கூட பொறுமையாக வா, பார்த்து ரோட்டில் டிராஃபிக்லாம் இருக்கும் போது பார்த்து பொறுமையாக வான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சண்டை எனக்கும் அவங்களுக்கு வரதே இல்லை, சண்டையே வரதில்லை.
எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சிரித்து பேசி சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். சாப்பாடெலாம் செம்ம டேஸ்ட்டு. முன்னெல்லாம் கேட்டாவே கோவப்படுவாங்க, உப்பு இல்லை அது இல்லைண்ணா. இப்போலாம் செம்ம டேஸ்ட்டாக வருது சாப்பாடு. சாப்பிட்லன்னா திட்டுறாங்க. இப்போ மோகனன் சொன்ன மாதிரி நாங்கள் குடும்ப ஜபம் நைட்டில் 1 மணி நேரம் பண்ணுறோம். அதே மாதிரி அதிகாலையில் 1 மணி நேரம் நாங்கள் ஜபம் பண்ணுறோம். தேசத்துக்காக தான் பண்ணுறோம். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்கல அப்படின்னா நாங்கள் 2 பேருமே, நானுமே உயிரோடு இருந்து கூட என் மனைவியும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க என்ன பண்ண நிலைமையில் இருந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க வந்தாலும் அம்மா ஒடியாருதுங்க, கணவர் வந்தாலும் என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் சொல்றதுக்கே எங்களால முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷம். எட்டு வருஷமா பிசாசு போராட்டத்தில் இருந்த என் மனைவிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி. 8 வருஷ போராட்டம் பார்த்தீங்களா? திருமுருகன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதம். திருப்பூரை சார்ந்தவங்க. இங்கேருந்து நம்ம ஜெபிக்கும் போது, திருப்பூரில் அவங்க வீட்டில் ஜெபிக்கும் போது அந்த அசுத்தாவை அலைக்கழிக்கிறாரு. இயேசு என்கிற பெயருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெயரை சொன்னாலே அங்கே அற்புதம் நடக்கும், பிசாசுகள் நடுங்கும், அந்த ஆவி. அப்போ முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படு, இயேசுன்ற பெயரை கேட்டால் பிசாசு நடுங்கும். அவர்கிட்ட தான் மெய்யான விடுதலை என்பதை அறிந்து கொள்ள வைத்தார். அதன் பிறகு அவங்க 4 மாடிக்கு திறப்பின் வாசல் ஜெபம் வந்தபோது முழுமையான ஒரு விடுதலை. அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, ஒரு ஆவி கருதிய உருவம் வெளியே வந்து நின்றது, போயிட்டு, அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தில் இலவசமான விடுதலை. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தாயத்தை கொடுக்கலை, இயேசு கிறிஸ்து ஒரு மந்திரிக்கப்பட்ட அல்லது தகடு கொடுக்கலை, ஒரு கயிறை கட்டிங்கன்னு சொல்லலை, எதுவுமே இல்லை. அதுக்கு காசு கொடுத்தாங்களா? இல்லை, இலவசம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே இலவசம். ஏன்னா அவர் கடவுள். கடவுள்கிட்ட வந்தால் இலவசம். காசு கேட்டாலே நீங்களே யோசித்து கொள்ளுங்க. இலவசமான விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டாரே. அன்றைக்கோட போச்சுது. இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் சொன்னாங்க பாருங்கள். 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு ஆவி என்னெல்லாம் செய்யும். ஒரு ஆவி ஒரு மனுஷனை தாக்கினால் தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு போய்விட்டது. குடும்பத்தை நரகமாக்கி விட்டது. அந்த சகோதரிக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க நல்லவங்க. அந்த ஆவி உள்ளே நுழைந்து தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. அன்றைக்கு வேதத்தில் பார்க்குறோம்ல, கல்லறைக்குள்ளே இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல. இன்றைக்கு இதே போல் ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அதில் தான் இந்த திருமுருகன் அவங்க குடும்பத்திலையும் ஒரு பெரிய விடுதலை நடந்திருக்கிறாரு. அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாமா? வாங்க. குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அன்பு சகோதரர், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க பிரதர்? திருப்பூரில் டெய்லராக இருக்கிறீங்க. ஓகே. பிஸ்னஸ் நல்லா இருக்குதா? ஓகே, இருக்கு. ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, சரி. பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க? 8th படிக்கிறீங்க. நீங்கள் 9th படிக்கிறீங்க. ஓகே. உங்கள் அம்மா இப்படி கஷ்டப்பட்ட போது எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், பயம் இல்லை? தாயை பார்த்தாலே பயம் இல்லை. பிசாசனுடைய ஒரு போராட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க. ஓகே சிஸ்டர், சொல்லுங்க. உங்களுக்கு அந்த டைமில் என்ன செய்யறது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. தெரியாது. 4 வருஷமா பிள்ளைங்க வளர்ந்ததும் தெரியாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது நிப்பாட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஏன் தூக்கு போட போனீங்க அதுவும் தெரியாது. அது ஒரு ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி. ஒரு ஆவியனுடைய கடைசியில் முதல்ல பயத்தை கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்கும், அப்புறம் மன அழுத்தம் உண்டாக்கும். நீ தற்கொலை பண்ணி செத்துறன்னு தூண்டும். அவங்களுக்கு தெரியாமலே பாருங்கள், தற்கொலை பண்ண கொண்டு போய் நிறுத்திடும். இது நிறைய பேர் விளங்கி கொள்ளுறதில்ல. இது பிசாசனுடைய கிரியை. வேதம் சொல்லுகிறது. அது இன்றைக்கு நடக்கிறாரு. ஆனால் அது உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்றவங்கள நான் பார்த்துருக்கிறேன். இந்த சகோதரி பாரு, கண்ணீரோட ஏன் கணவரை பாய்க்கணும், ஏன் பிள்ளைகளை பாய்க்கணும்? அவங்க குடும்பம் தானே. பிசாசு
அவங்களுக்கு தெரியல என்ன செய்கிற நீ. ஆனால் ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் எவ்வளோ பொறுமையாக அதை சகித்து இருந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து உங்களுடைய மனைவியனுடைய சுகத்துக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. எங்கெங்கே யார் யார் சொன்னாலும் எல்லாத்தையும் செஞ்சீங்க இல்லை, எப்படியாவது மனைவிக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி. நாங்கள் வந்து ஏசப்பா அறியாத குடும்பம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க சொல்கிற இடத்த எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். சரி, என் மனைவிக்கு சரியாக போச்சு, நான் குடும்பம் சந்தோஷமாக இருக்குமென்ட்டு எல்லா கோயிலுக்கும் போனோம். திருப்பதிக்கெலாம் நாங்கள் நடந்தே வந்தோம். ஆனால் சரியாகலை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் கூட இருந்த பிரதர், என் கூட வேலை செஞ்சவங்க தான், அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு பெறல ஆரம்பிச்சு. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பயம், வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்களோன்னு. ஏன்னா இதனாலேயே அடிக்கடி நாங்கள் வீடு காலி பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு பயம். சரின்ட்டு கதை சாத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது எங்களுக்கு. சரின்ட்டு அப்புறம் அந்த பிரதர் தான் சொன்னாங்க, நீங்கள் நால்மாடிக்கு போயிட்டு வாங்க, சரியாக போயிடும் அப்படின்னாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான், நாங்கள் திருப்பதி ஜபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து பயங்கரமாக பெறல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக நிம்மதியாக போனோம், விடுதலையோடு போனோம். ஆண்டவர் ஆச்சரியமாக பெரிய அற்புதம் இல்லை. அதாவது பிசாசு உள்ளே வரும்போது தெரியாது, அலைக்கழிக்காது, அது சீக்கிரட்டாக உள்ளே வந்துடும். அது போகும்போது அலைக்கழிச்சிட்டு போகும். பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நுரைத்தள்ளி கீழே விழுந்து புரண்டாங்க, அப்படி தான் தள்ளிட்டு போய். ஏன்னா பிசாசுடைய சுபாவமே அதுதான். மனிதர்களை அவமானப்படுத்தியிருப்போம், இவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லணுன்ட்டுன்னு. ஆனால் விடுதலை பெற்றவங்க இப்போ அவங்க பிசாசு பிடிச்சவங்க கிடையாது, அவங்களுக்கு தெரியாது.